சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, பாஜக ஆர்எஸ்எஸ் பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு. இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு. இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு. மதம் மதமாக இருக்க வேண்டும், அரசியல் தலையிடக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும். இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது, மடாதிபதிகளுக்கு இருக்கிறது, குருமார்களுக்கு இருக்கிறது, சன்னியாசிகளுக்கு இருக்கிறது. நீ காங்கிரஸை விமர்சித்துக்கொள், இடதுசாரிகளை விமர்சித்துக்கொள், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய். அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசு, அது பிரச்சனை இல்லை. அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய், கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு. ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது? மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே விதைப்பதால் தான் இந்த மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது. இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான், அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான், மடாதிபதிகள் தான், மத தலைவர்கள் தான். சங்கராச்சாரிகளின் ஆசையோடு தான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை தயவு கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது, இவர்கள் தலையீடு செய்கிறார்கள். ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக ஆர்எஸ்எஸ் கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யதார்த்தமான உண்மை. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை, அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள். அதை அரசியல் படுத்தியது சங் பரிவார்கள் தானே தவிர சங்கர